ஒரு கார் முழுசாக உருவாகிறதுக்கு நிறைய நாள் எடுத்துக்கிட்டாலும் அதோட லைஃப் அது மேனுஃபேக்சர் ஆனோடனே ஸ்டார்ட் ஆகிறது கிடையாதுங்க. நல்ல ஓனர் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான். ஏன்னா இந்த கார் தான் நம்மக்கிட்ட வரணும்னு யாரும் தீர்மானிக்கிறது கிடையாது. அதுவே நம்மளை தேடி வரும். அது எப்படி ஒரு கார் நம்மளை தேடி வரும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் கதையை சொல்லணும். எல்லா ஊருக்கும் ஒரு கதை இருக்குங்க. அம்பளி மாமா கதை, கருப்புசாமி கதை, ஐயனார் கதை, அப்படி இப்படின்னு. அதே மாதிரி எங்கள் ஊரில் யாரை வந்து கேட்டாலும் எல்லாரும் சொல்கிறது எங்கள் பண்ணையாரோட கதை தாங்க. இவர் தாங்க எங்கள் ஊர் பண்ணையார். ரொம்ப தங்கமான மனுஷன். ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. எங்கள் ஊருக்கு எல்லா டெக்னாலஜியும் எடுத்துகிட்டு வந்தது இவர் தான். எங்கள் ஊர் மக்கள் ரேடியோவில் பாட்டு கேட்டது, டிவியில் படம் பார்த்தது, ஐயா டிவி தரமா தெரியுது. வீட வாய் வச்சா விளங்குமா? ஏன்டா போயிட? இவ்வளோ ஏங்க டாய்லெட் எப்படி இருக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே இவர் தான். ஐயா தள்ளுமா தள்ளுமா தள்ளிங்க வாங்க. நீங்க போங்க. இவர் வீட்டில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை யார் வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ராத்திரி பகல் நேரங்களுமே கிடையாது. ஹலோ தருமா, ஒரு நிமிஷம். இந்த பேசு, அழுகாம பேசு. அம்மா என்னதாச்சு? அம்மா செத்து போயிட்டாருமா. ஐயோ அப்பா, என்ன எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். ஒத்தாசை கூட ஆள் இல்லை. சரி, என்ன வேணா சொல்கிறீங்க? பாப்பாவுக்கு இப்போ எத்தனை மாதம்னு சொன்னீங்கண்ணே? 4வது மாதம்பா. ஒரு 8 போகலான்னு பார்த்தா எங்கே முடியுது? வேலை வேறு சரியாக கிடக்கு. ஏய், அதுக்கு ஓரமாக போடுங்கடா, வழியை விட்டு போடுங்க. அண்ணே நீங்கள் வேலை இருந்தால் பாருங்கண்ணே, நான் சும்மா தான் வந்தேன், போயிட்டு அப்புறமா கூட வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அப்பாவோட கார் இருக்குல்ல, அது செட்டில் கிடக்கு. அந்த செட்டை வேற மூட போகிறாங்க. வண்டியை என் கூட தான் நம்மளா ஓட்டிட்டு இருக்கலாம்ல. சரி, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளக்கானா எங்கே போனான்னு தெரியலையே. செத்தருங்க, இந்த வந்துடுறேன். சரிண்ணே. இந்த பத்மினி காரை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் பண்ணையாரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. இந்த காரோட லைஃப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்றதான் இந்த கதை. உங்களைத்தான் வாங்க, ரவுண்டு போட்டு வந்துடுவோம். இன்னும் 10 நாள் அறுவடை பண்ணணும். நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க? என்னங்க அறுவடை எப்போ பண்ண போகிறீங்க? பண்ணணுண்ணே. என்ன வண்டி இப்படியே நிற்க வச்சிருந்தா தூசு விழுந்துக்கிட்டே இருக்குல்ல, தொடச்சிக்கிட்டே இருக்கணும் அதை. இல்லைப்பா, ரொம்ப தூரம் போயிட்டு வந்தேனா அசதியாக இருக்குது, உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்கு. அண்ணே
வீட்டு வாசலில் வண்டி நிற்கிறதுண்ணே வீடே தோரணையாக இருக்குது. தங்கச்சிட்டு சொல்லுங்க மீன் குழம்பு அம்சமாக இருந்துச்சுன்னு. என்ன நம்ம டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி நயலில் நிப்பாட்ட சொல்லுங்கண்ணே. பொழுதானைக்கு வெயிலே நிற்கிது. அதை பார், இன்னொரு வாட்டி வண்டியை பற்றி பேசுனேன், பேசுறதுக்கு வேறு விஷயமே கிடைக்கலையா? எப்போ பார் வண்டியை பற்றி பேசிக்கிட்டு வாழ வாழன்னு. விடுங்கண்ணே, சரிண்ணே விடுங்கண்ணே, அம்சமாக நிற்குது அதுக்கு தான். அடுத்த வாட்டி வரப்போ தங்கச்சியும் கூட்டி வாப்பா. அண்ணே வண்டியில் இப்படி தண்ணி ஊற்றி கழுவுறாரு, துரு பிடிக்காதாண்ணே? இரும்பு வண்டி தானே அது, அவர் வாட்ட தண்ணி ஊற்றி கழுவிட்டே இருக்காரு. என்னென்ன திடீர்னு கிளம்பிட்டீங்க? திடீர்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். பொண்ணு நிற மாசமா இருக்கா, பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆமாண்ணே. அதுவும் ஃபோன் மட்டும் விட்டோம்னா திட்டிகிட்டே இருக்கு. அதான் ஒரு இடத்து போய் பார்த்து வந்துடலாம்னு கிளம்பிட்டேன். சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமாண்ணே? அதெல்லாம் எப்பண்ணே வந்தீங்க? இப்போ தான் வந்தேன், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்தா ஒரு நிமிஷத்தில் ஓடியாந்துடுறேன். அண்ணன் மகளை பார்க்க ஊருக்கு கிளம்பிட்டாரு, வேகமா வாங்க. அதான் வந்துட்டேன். இங்கே இருக்கட்டும்மா. என்னன்னு இது? நம்ம வக்கீல் பையன் ஒருத்தன் வர சொல்லியிருக்கேன், அவன் வந்து கேட்டால் அதை கொடுத்துரு. ஓ எல்லாத்தையும் பாப்பா வேலை எழுதி வைக்கலாம்னு இருக்கேன். சரிங்கண்ணே. அப்போ நான் கிளம்புறேம்மா. வாங்கண்ணே. என்னண்ணே அவசரம், சாப்பிட்டு போகலாம். இல்லைப்பா இப்போ நேரமாகி போச்சு, பத்திரத்தை கொடுத்து போகலான்னு வந்தேன். அது சரி, போன வந்துருங்கண்ணே. நீங்கள் வாட்டில் அங்கேயே இருந்துடாங்க. சரி சரி, பொங்க அடிச்சு வந்துடுவேன். இந்த சாவி எங்கே வச்சேன்? டேய் சாவி கொண்டா. வர வரைக்கும் வண்டி இங்கே இருக்கட்டும். அங்கே தான் சும்மா தானே இருக்கும், இங்கே தான் நீங்கள் ஓட்டுவீங்கல்ல. என்னப்பா? சரிங்கண்ணே. அண்ணே பொண்ணுக்கிட்ட தானே போறீங்க, நல்லா இருந்து பாப்பா பார்த்துட்டு வாங்க. நீங்கள் கூட பொசுக்கிட்டு வந்துட போறீங்க. என்ன ஆச்சு? நுர தப்பவே இல்லை, தண்ணி பாம்பா இருக்குங்க. வாழைப்பாம்பா. ஐயா தண்ணி பாம்பு. வண்டி எடுங்கய்யா. ஐயா நீங்க தான் எடுக்கணும். எனக்கு டபுள் சோட்டு தெரியாத. யாரும் சீக்கிரம் வண்டி எடுங்கய்யா. யார் கூட தெரியும்? ஐயா நம்ம முருகேசன் ஓட்டுவாங்கய்யா. முருகேசன் டிராக்டர் தானடா ஓட்டுவான். ஐயா ஏரோப்ளேனே ஓட்டுவான், இதை ஓட்ட மாட்டான் ஐயா. இன்னும் போணுமாயா? போ 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 போ. நான் வேணா வீட்டுக்கு போறேன் வா. ரெடி. ரைட். யோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இன்னைக்கும் போச்சா? நான் தான் அப்பவே சொன்னல. ஒரேடா அண்ணன் கண்டா அண்ணன் ஒரேடா டேய் கலண்டா ஒரே வீட்டு போடா அண்ணன் கண்டா டேய் ஒரே நான் செஞ்சுக்கடா டேய் கலண்டா ஒரேடா நான் செஞ்சுக்கடா டேய் கலண்டா டேய் அண்ணே நம்ம மலை மாமாவோட பாம்பு கடிச்சு முடிச்சனே. ஐயா உன்னை வர வர சொன்னாருண்ணே. ஏறு போலாம் ஏறு. பாம்பு கடிச்சு செத்துருவானே, செத்துருவான். என்ன நொறைய தப்புல இங்கே வரது
நீ வண்டி ஓட்டுறியா? ஓடியா இந்தா விஜய், வேலை வச்சுட்டு போப்பா. கொண்டா 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 பாத்து 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 என்ன நீ தடிக்கிருக்க? இந்த கேட்கமேடா டேய் ஐயா கிளம்பா உன்ன என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா கீர் கம்பியை காணுமே கிடைச்சோன்னு எடுக்கலாம் ஐயா. முருகேசா ஐயா கம்பி தேர் ரொம்ப முக்கியமாப்பா. போயிட்டு வந்து எடுக்கலாம், வண்டி எடுவோம்ல. ஐயா கியர் கம்பிலாம் வண்டி எடுக்க முடியாதுயா. கிடைச்சிச்சு. முடிஞ்சு முடிஞ்சாப்பா உன் பிள்ளைங்க ஒன்றும் இல்லை நீ கவலையப்படாது. விலகு விலகு விலகு. டேய் முருகேசா ஐயா கம்பி கேட்ட